Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல properties of logarithm, அதாவது logarithmத்துக்கு தனியா properties இருக்கு. ஒரு 7 or 8 properties வரும். So அந்த propertyல நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். First property என்ன அப்படின்னா logarithm of 1 is always 0. இதுதான் property 1. இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல இங்க எழுதி இருக்கிறேன். எப்படி நம்ம log ஃபார்மேட்ல எழுதுவோம்னா log 1 base a equal to 0. இதுதான் first logarithmic property. So இந்த logarithmic propertyக்கு இப்போ நம்ம proof பார்க்க போறோம். இதுல இந்த base value இருக்கு இல்லையா a, இந்த a உடைய value வந்து not equal to 1 and greater than 0 இருக்கணும். So இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறேன். இது மேல ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன், பார்த்துக்கங்க. a வேல்யூ, இந்த பேஸ்ல இருக்கிற இந்த a உடைய வேல்யூ வந்து not equal to 1 and greater than 0 இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து log format or exponentiationல நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப்னா என்ன? இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது log 1 பேஸ் a, இதனுடைய வேல்யூ 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் 0 தான் இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே ப்ரூஃப் எழுதி இருக்கிறேன் பாருங்க. LHS என்ன இருக்கு? log 1 பேஸ் a அப்படிங்கிறது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த log 1 பேஸ் ஏங்கிற இந்த வேல்யூவை ஈக்குவல் டு கே அப்படிங்கிற ஒரு நியூமரிக் வேல்யூவா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த ஃபார்மேட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? log ஃபார்மேட். இந்த log ஃபார்மேட்டை நம்ம எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ a to the power k ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல்ல அசம்ஷன், தென் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். a power k ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். தென் a power k ஈக்குவல் டு இந்த 1 இந்த வேல்யூக்கு பதிலாக a power 0ன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, a இங்கே a பவர் 0ன்னு எடுக்கிறேன், b பவர் 0ன்னு எடுக்கலாம், c பவர் 0ன்னு எடுக்கலாம். எல்லாமே ஈக்குவல் டு 1 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேஸ் a இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லையும் நான் இந்த 1ங்கிற வேல்யூக்கு பதிலாக எனிதிங் பவர் 0ங்கிறதுனால ஏதோ ஒரு வேல்யூ அதை வந்து ஏன்னே எடுத்துக்கிறேன். a to the power 0 இப்படி எடுத்தாதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவரை நம்ம ஈக்குவல் பண்ணலாம். எக்ஸ்பொனன்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. ஓகே, ஸோ இதை ரெண்டையும், இந்த பவர் வேல்யூஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே பேஸை வந்து ஏன்னு எடுக்கிறேன். மற்றபடி எனிதிங் பவர் 0 வந்து 1 தான். இங்கே 1ங்கிற இந்த வேல்யூக்கு பதிலாக a பவர் 0 போட்டுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a பவர் k அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ இது a பவர் k ஈக்குவல் டு a பவர் 0ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பொனன்ட்ஸில் ரெண்டு பேஸுமே ஈக்குவல் அப்படின்னா பவர் வந்து ஈக்குவல் தான். இந்த ரூல் தெரியும், எக்ஸ்பொனன்ஷியேஷனில் இருக்கிற ரூல் இது. ஸோ k ஈக்குவல் டு 0. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர் k, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பவர் 0. ஸோ k வேல்யூ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போகிறோம். அதில் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? log 1 பேஸ் a ஈக்குவல் டு கேன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு k ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா log 1 பேஸ் a ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த k வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. log 1 பேஸ் a ஈக்குவல் டு 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த வேல்யூவை ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சொல்லிட்டோம். நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? இங்கே 0 தான் இருக்குது.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவை ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம சொல்லிட்டோம். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது log 1 base a equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இந்த பேஸ் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் கிரேட்டர் தேன் 0. இந்த கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். log 1 base 3 plus log 1 base 2 equal to வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். log 1 ஒரு பேஸ் அப்படி வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அதை இங்கே எழுதியிருக்கிறேன். log 1 base a equal to 0ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் இந்த பேஸ் வேல்யூ a not equal to 1 and greater than 0. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? log 1 base 3. அந்த log 1 base 3 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் log 1 base 3 உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பேஸில் என்ன வேல்யூ இருக்கு? 3 இருக்கு. நமக்கு a வேல்யூ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் கிரேட்டர் தேன் 0. 3 வந்து நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் கிரேட்டர் தேன் 0 தான். ஸோ ஏக்குரிய கண்டிஷனை இந்த 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதோட log 1ன்னு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில இருந்து இதனுடைய வேல்யூ நமக்கு 0ன்னு நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, இப்போ இதில் இருக்கிற செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு? இந்த சம்மில் log 1 base 2. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ log 1 base 2 ப்ராப்பர்ட்டி என்னது? log 1 base a equal to 0. ஸோ a வேல்யூ என்ன இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 1 அண்ட் கிரேட்டர் தேன் 0. ஸோ இங்கே a வேல்யூ என்னது? 2. ஏங்கிறதுக்கு பதிலாக 2 இருக்கு. 2 is not equal to 1. அது எல்லாத்துக்கும் தெரியும். then 2 is also greater than 0. அதுவும் தெரியும். ஸோ இதனுடைய வேல்யூ என்னது? by property 1 log 1 base 2 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ, இந்த எலிமெண்ட்டுடைய வேல்யூவும் 0ன்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியிலிருந்து. இந்த எலிமெண்ட்டுடைய வேல்யூவும் 0ன்னு வந்துருச்சு. ஸோ 0 + 0 ஆன்சர் வந்து 0. ஓகே, இது வந்து இந்த லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.